வணக்கம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான ஃபெலோஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். பிஹெச்டி படிக்கிறதுக்கு இது இப்போ யூனிவர்சிட்டியில் படித்து முடித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவும். இது வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபெலோஷிப்பு. ஏன்னா 2020 இப்போ தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஃபெலோஷிப், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. Call for applications under Inspire Fellowship 2020 for the pushing doctoral program in science and technology. இந்த இது பார்த்திங்கன்னா வந்து யார் நெட்டு கேட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணாதவங்க இந்த இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எலிஜிபிலிட்டிலாம் பின்னாடி இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? இன்வொகேஷன், science pursuit inspired research being implemented in the Department of Science and Technology to strengthen the national science and technology base. Inspire Fellowship Scheme. Inspire program is focused on attraction of students to pursue regular doctoral degree in basic and applied sciences including engineering, medicine, agriculture, veterinary, pharmacy, etc. after either a master degree in science, applied science, engineering or bachelor's master degree in medicine. ரைட்டா? அது மாஸ்டர் டிகிரி படிக்கிறவங்களுக்கு ஃபர்தராக பிஹெச்டி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த ஃபெலோஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2021 அதாவது ஆனால் 20க்கு தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. 2020க்கான இன்ஸ்பயர் ஃபெலோஷிப்புக்கான ஸ்லாட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாமா? அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் இன்ஸ்பயர் ஸ்காலர் after completion of their post-graduation degree in science areas and university level first rank holder in the postgraduate degree in basic applied science, engineering or graduate postgraduate degree in medicine only in any recognized Indian university or institute statutory body in India for award of Inspire Fellowship. இந்த நம்பர் ஆஃப் ஃபெலோஷிப் ஆஃபர்டு வித் 1000 ஸ்லாட்ஸ். ஓகேவா? ரைட். மொத்தமே 1000 ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். பெரும்பாலும் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் இத்தனை. ஆனால் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஃபில்டர் பண்ணிடுறாங்க. அது ஒன்றும் நம்ம அப்ளை பண்ணாலும் பெரும்பாலும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. எலிஜிபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்க்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஸ்காலர் ஹேவிங் செக்யூர் மினிமம் 70% மார்க். சிஜிபிஐ ஈக்குவலண்ட். சிஜிபிஐ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 7.5 இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் சிஜிபிஐ வந்து 7.5 இருந்தால் தான் பர்சன்டேஜில் வந்து 70% அப்படி வரும். சரி. அடுத்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி ஆர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அட் யூனிவர்சிட்டி லெவல் எக்ஸாமினேஷன் இன் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் in basic applied science including engineering, pharmacy, agricultural science and veterinary sciences from any recognized university and academic institutions excluding autonomous college. autonomous collegeல ஃபஸ்ட் மார்க் ஆனவங்க இது வந்து அப்ளை பண்ண முடியாது. ரைட்டா? நான் autonomous college தான். அதனால் தயவு செஞ்சு அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆயிரும். இன் இந்தியா ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ் அட் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் இன் மெடிக்கல் படிக்கிறவங்க தாராளமாக, எம்பிபிஎஸ் படித்தவங்க தாராளமாக இதுக்கு இன்ஸ்பயருக்கு அப்ளை பண்ணலாம். அது வந்து யூஜி படித்ததாலே. யூஜி தான் எம்பிபிஎஸ்ங்கிறது யூஜி டிகிரி தானே. ரைட்டா? ரைட். கண்டக்டட் பை யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா ஆர் ஆல்சோ எலிஜிபிள். இவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அங்கே படித்தவங்க வந்து அந்த காலேஜில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினால எலிஜிபிள் தான். இது எம்எம்சி சிஎம்சியில் படிக்காங்கன்னா அந்த காலேஜில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருந்தாலும் ஓகே தான். இதுக்கு வந்து யூனிவர்சிட்டி டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலாம் தேவையில்லை. பார்த்திங்கன்னா மினிமம் அந்த பேட்சில் பார்த்திங்கன்னா ஏதாவது அந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறாங்க அப்படின்னா அதில் வந்து மினிமம் பேட்ச் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எலிஜிபிள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா வழக்கமாக சொன்னது தான் 70% மார்க் வேணும். அதுக்கு ஈக்குவலாக சிஜிபி இருக்கும். அதாவது 7.5க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. சரியா? என்டையர் ப்ரோக்ராம் அரியர் வாங்கியிருந்தாங்கன்னா அது நாட் எலிஜிபிள். அடுத்து பாருங்கள், ஒரு இம்பார்ட்டண்டான நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் இன் காலேஜ் இன்க்ளூடிங் அட்டானமஸ் காலேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ஹேவிங் அப்டைன்டு டிகிரிஸ் த்ரூ தி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கரஸில் படித்தவங்க ஆர் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் இன் தி ஸ்பெஷலைஸ் நேனோ டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலைசேஷனாக ஏதாவது படிச்சிங்கன்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள். அது மாதிரி லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் நாட் எலிஜிபிள். ஏன்னா ஃபைனல் இயர்காரங்க வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த இது கன்சாலிடேட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா
வேறு என்ன கேட்குறாங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் தி சிட்டிசன்ஸ் தே acquired their eligibility from the Inspire fellowship during the years 2019 and 20 are eligible to apply. என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ 2019-20 இப்போ வந்து 20 ஓடிக்கிட்டு இருக்குல்ல, 19-20லேயும் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு சில நேரம் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து நிறைய பேர் இப்போ நீங்கள் 80 மார்க் எடுத்திருக்கீங்க, 80% எடுத்திருக்கீங்கன்னா உங்களோட 85% வரைக்கும் கொடுக்காங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் இயர் எலிஜிபிள் இல்லாமல் இருந்துக்கலாம். இந்த அளவு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட், த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆல்ரெடி என்ஜாயிங் த சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எஸ்ஆர்எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஜேஆர்எஃப் வாங்கிட்டு எஸ்ஆர்எஃப்க்கு ப்ரொமோட் ஆகியிருப்பாங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணவும் முடியாது. சரியா? அண்டு ஆர் ஹையர் பொசிஷன் இந்த எனி ப்ராஜெக்ட் ஆர் அதர்வைஸ் ஆர் நாட் எலிஜிபிள். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ராஜெக்டில் அலர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது வந்து நாட் எலிஜிபிள். தெரியல. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மெர்லி ஹேவிங் தி எலிஜிபிலிட்டி டஸ் நாட் கேரண்டி ஆஃபர் இன்ஸ்பயர் ஃபெலோஷிப். அதாவது மெர்லி அப்படின்னு எடுத்தோம்னா சும்மா நீங்கள் அவங்க கொடுத்துருக்க க்ரைட்டீரியா உங்களுக்கு வந்து இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இது க்ளைம் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை விட நிறையவே மார்க் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ரைட்டா? சும்மா வந்து எலிஜிபிள் மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் மெரிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட், அமௌண்ட் அண்டு டியூரேஷன் ஆஃப் திஸ் ஃபெலோஷிப். இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நெட்டு கேட்டு ஜஸ்ட்டு என்ன ஃபெலோஷிப் அமௌண்ட்டு கொடுக்குறாங்களோ அதே அமௌண்ட்டு தான் இது கொடுப்பாங்க. நெட்டு கேட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு என்ன அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா மந்த்லி 31,000 பெர் மந்த் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் மந்த்லி 31,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு மட்டும், 2 வருஷத்துக்கு இந்த 31,000 ஆஃப்டர் 2 இயர்ஸ் தட் இஸ் எஸ்ஆர்எஃப் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 36,000 வரும், 5,000 கூட வரும். 36,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ வரும், 36,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ. ரைட்டா? ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. அந்த பிஹெச்டி டியூரேஷன் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் 5 வருஷம், மேக்ஸிமம் 7 இயர்ஸ். ஆனால் அந்த ஃபெலோஷிப் அவைலபிள் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஒன்லி. ரைட்டா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. த ஃபெலோஷிப் ஷால் நாட் பி அவைலபிள் புஷ் எம்எஸ்சி ஆர் எம்ஃபில் ஆர் எம்டெக் ஒரு புஷிங் தி இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி பிஹெச்டி. அதாவது இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி பிஹெச்டி படிச்சுட்டு இருந்தீங்களோ இல்லை எம்ஃபில் பிஹெச்டி எம்டெக் பிஹெச்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடையாது. பிஹெச்டிக்கு வேணால் நீங்கள் எலிஜிபிள், எம்டெக் வரைக்கும் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 2 லெவல் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அப்ளிகன்ஸ் ஹூ ஆல்ரெடி அட்மிட்டட் டு பிஹெச்டி ப்ரோக்ராம் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரியர் டு சப்மிட்டிங் அப்ளிகேஷன் அண்ட் செலக்டட் அட் போத் லெவல் 1 and 2 வில் பி அவார்டட் த ஃபைனல் ஆஃபர் தி இன்ஸ்பயர் ஃபெலோஷிப். அதில் வந்து ப்ரொவிஷ்னலாக ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. ஃபைனல் செலெக்ஷன் ஆஃபர் லெட்டர் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது வந்து அவார்டு கொடுப்பாங்க. ரைட்டா? சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் ஹூ ஹேவ் நாட் அட்மிட்டட், அதாவது ஆல்ரெடி நீங்கள் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அட்மிட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ரைட்டா? அதுக்கு என்னென்ன ஃபார்மேட் அப்படிங்கிறது கீழே பார்த்துக்கலாம். ரைட்டா? இந்த ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர் இஸ் மேட் ஆன் தி பேசிஸ் ஆன் தி ஸ்க்ரூட்டினிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் அலாங் வித் தி required documents level 1 submitted by the applicants. However, the final offer is made on the basis of evaluation of the applications at level 2 consisting academic merit, host institution including research supervisor profile and the detailed research proposal by the subject expert committee. அதாவது அந்த அகாடமிக் மெரிட் அப்படின்னா அவங்க படிப்பு, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினிட்டி அப்படின்னா ஆய்வு பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சூப்பர்வைசர் வெரிஃபை பண்ணுவாங்க. நல்லா சூப்பர்வைசர் நல்லா பெஸ்ட்டு சூப்பர்வைசர்னால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போசல் எழுத சொல்லுவாங்க, டீட்டெயில் ப்ரொப்போசல். அந்த ப்ரொப்போசல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பை தி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி. அதுக்கு அவங்க ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்க. அந்த கமிட்டி பார்த்திங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு சரி உங்களுக்கு கொடுக்கலாம் வேணாமா அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் அவ்வளோதான். ப்ரொவிஷனலாக ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி அதை வந்து அடுத்தவங்களுக்கு கை மாறி போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை. பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு அப்ளை ஆன்லைனில் தான் அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நானும் உங்களுக்காக லிங்க்கில் போட்டு வைக்கிறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். ரைட்டா? சரி, ரைட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபாலோ தி ப்ராசஸ் ப்ரிஸ்கிரைப்டு தேரின். இன்றைக்கி லாஸ்ட் டேட் என்ன பார்த்திங்கன்னா 20 February இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும். சரியா? இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அது ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜி சர்டிஃபிகேட், நத்திங் பற்றி 10th சர்டிஃபிகேட். ரைட்டா? அடுத்து மார்க் ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட்
யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம். பிஜி மார்க் ஷீட் ஷுட் கண்டெயின் கன்வர்ஷன் ஃபார்முலா. எல்லா இதுவுமே பெரும்பாலும் மார்க் ஷீட்டுக்கு பின்னாடி இந்த கன்வர்ஷன் ஃபார்முலா சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா அப்டெயின்டு அப்சல்யூட் சிஜிபிஏ கிரேடிங். ப்ளீஸ் நோட் எனி டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வில் நாட் பி அக்செப்டபிள். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் பெரும்பாலும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால் ஒன்று தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டு மார்க் ஷீட் சுட் பி அக்செப்டபிள். எவ்ரி செமஸ்டர் மார்க் ஷீட் சுட் பி இந்த அப்படின்னா நீங்கள் பிஜி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 4 செமஸ்டர் அப்படின்னா எம்எஸ்சி படிக்கிங்கன்னா 4 செமஸ்டர் உள்ள மார்க் ஷீட்டையும் அப்ளை பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அதனால் பெரும்பாலும் 3 மார்க் ஷீட் தான் வச்சுருப்போம். ஒன்று வந்து கன்சாலிடேட். அதனால் தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கம்பைன் பண்ணி நீங்கள் நெட்டில் கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புனீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேங்க் சர்டிஃபிகேட். அந்த ஃபார்மெட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்பயர் ஃபெல்லோஷிப் வெப்சைட் பார்த்திங்கன்னா அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கனாலுமே உள்ளே உடனே வந்து ரேங்க் சர்டிஃபிகேட்னு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி ரிஜிஸ்டர் அப்புறம் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி யூனிவர்சிட்டி நீங்கள் சைன் வாங்கி அதை அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் இல்லை. இது இஃப் எனி அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த லெட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா இஃப் ஆல்ரெடி என்ரோல்டு பிஹெச்டி அப்படின்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது அதுக்கும் மீனிங். இல்லாட்டி நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதுக்கான மீனிங் அப்படி தான். வேலை அப்படிங்கிறது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுத்து வர்றது அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வராது. ரைட்டா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பிஹெச்டி என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்மிஷன் லெட்டர் அவங்க கொடுத்துருப்பாங்க. அட்மிஷன் லெட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரெசிப்ட், நீங்கள் ஃபீஸ் கட்டிப்பீங்களே ஃபீஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கரிக்குலர் விட்டு அது சூப்பர்வைசர் அப்படின்னா நீங்கள் கைடோட சிவி எடுத்துகிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரோஸ்மெண்ட் லெட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து அனுமதித்தல் அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கும். அந்த என்டோர்ஸ்மெண்ட் லெட்டர் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மெட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் அந்த நீங்கள் லாகின் பண்ணாலே அந்த இந்த லெட்டரும் ரேங்க் சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டும் இருக்கும். தாராளமாக எடுத்து ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும். ரைட்டா? சரி. இஃப் நாட் என்ரோல்டு பிஹெச்டி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க ப்ரீஃப் டென்டேட்டிவ் ரைட் ஆஃப் தி ரிசர்ச் ப்ரொப்போசல். நீங்கள் எந்த ஃபீல்டு நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேர்ட்ஸுக்கு நீங்கள் ரிசர்ச் ப்ரொப்போசல் எழுதி கொடுக்கணும். நீங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு ரிசர்ச் ப்ரொப்போசல் நீங்கள் அவங்க வாத்தியாட்டே கேட்டாலும் அவங்களே எழுதி தந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 சாய்ஸஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் சூப்பர்வைசர்ஸ். நீங்கள் எந்த காலேஜில் பிஹெச்டி பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜில் சூப்பர்வைசர், உதாரணத்துக்கு ஐஐடி மெட்ராஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீல்டில் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபிசிக்ஸில் உங்களுக்கு எந்தெந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்குமோ அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் அப்லோட் பண்ண பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஃபெல்லோஷிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனுக்கு அப்ளை பண்ணுங்க நிறையவே சான்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே இந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சூப்பர்வைசர் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு எது ஓகே, எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அதுக்கு தான் அப்ளை பண்ணணும். சும்மா மாநாடு நீங்கள் வரல கிடைக்கணும் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் தான் நட்டப்படுவீங்க. ரைட்டா? சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பார்க்கலாம்.